வணக்கம், வாழ்க வளமுடன். வராகியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று நாம் சிந்திக்க இருப்பது 18 சித்தர்களில் தலையாய சித்தராகிய அகத்தியரை பற்றி. ஓம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள் அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியர் கூர்மையுள் இடைகாடார் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. இதை தொடர்ந்து நாம் அகத்தியரை பற்றி இன்று சிந்திப்போம். நாம் அனைவருமே சிவபெருமானை காண்பதற்காக தென் திசையிலிருந்து வடதிசையை நோக்கி கைலாய மலையை நோக்கி சென்றவர்கள்தான் நாம் முன்னோர்கள், நாம் சித்தர் பெருமக்கள் அனைவருமே, மகான்கள் அனைவரும். ஆனால் அகத்திய பெருமான் ஒருவர்தான் பூமி சிவன் பார்வதி திருமணத்தில் பூமி தென் திசை உயர்ந்து வடதிசை தாழ்ந்ததால் சிவபெருமான் அறிவுறுத்தலின்படியும் அருளாசியின்படியும் அகத்திய பெருமான் மட்டும்தான் வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி வந்தவர். தென் திசைக்கு அவர் வரும்போது அவர் ஒவ்வொரு இடத்திலும் சிவபெருமானை எனக்கு திருமண கோலத்தை நீங்கள் காட்டியருள வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் சிவபெருமானுடைய திருமண கோலத்தை நாம் உய்யும் பொருட்டு அவர் வழிபாடு செய்துள்ளார். அகத்திய பெருமானை ஒவ்வொரு தலத்திலும் சிவனை அவர் வழிபட்ட தலங்கள் ஒரு 108 சிவதலங்கள் நாம் புண்ணிய பூமியான தமிழ்நாட்டில் உள்ளது. இந்த ஒவ்வொரு தலத்திலும் நாம் சென்று அகத்திய பெருமானையும் ஈசனையும் அம்பாளையும் வேண்டும் பொழுது ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒவ்வொரு குறைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நீங்கி அனைவரும் சுகபோக வாழ்வு நாம் பெறுகின்றோம். ஒருவருக்கு குழந்தை செல்வம் வேண்டுமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் செல்வம் வேண்டுமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் ஒருவருடைய போராமை, போட்டி, போராமை, பகை இவைகள் நீங்க வேண்டுமா? கண்டிப்பாக அகத்திய பெருமான் சிவனை வழிபட்ட தலத்தில் நாமும் சென்று வழிபடும் போது அதுவும் கிடைக்கின்றது. அகத்தியர் இவ்வாறு தென் திசையை நோக்கி சென்று பொதிகை மலையில் இன்றும் ஒவ்வொருவருக்கும் அருளாசி புரிகின்றார். நமது புண்ணிய பூமியான திருச்சி மாவட்டத்தில் ஒரே நாளில் அவர் 5 சிவதலங்களை தரிசித்துள்ளார். ஐயர்மலை, திருங்கோயிமலை, குளித்தலை கடம்பர் ஆலயம், இதுபோல 5 சிவதலங்களை ஒரே நாளில் அகத்திய பெருமான் தரிசித்துள்ளார். அதேபோல் சுவாமி மலையில் சிவகுருநாதனான முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சுவாமி மலையில் அகத்திய பெருமான் தரிசித்துள்ளார். அந்த ஆலயத்தில் நாம் முருகனை வணங்கி வெளியில் வரும்போது அகத்திய பெருமானுக்கு திருவுருவ சிலை உள்ளது. அதேபோல் கும்பகோணம் மாவட்டத்தில் ஒரு 12 அகத்திய தலங்கள் உள்ளது. வேதாரண்யத்திற்கு அருகில் அகத்தியன் பள்ளி என்று ஒரு ஊரே உள்ளது. அகத்தியர் வழிபட்ட தலம் அகத்தியன் பள்ளி என்று ஒரு ஊரே உள்ளது. அதுபோல் அகத்திய பெருமான் நாம் வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் 2 இன்று கலந்துள்ளார். சித்தர்களை நாம் வழிபட அகத்திய பெருமான் நம் இல்லத்தில் ஒவ்வொருவருடைய மனதிலும் கலந்துள்ளார். ஒரு சாதாரணமாக அடியேனையே கூப்பிட்டு உங்களுடைய 5வது தாத்தா பேர் என்ன என்று சொன்னால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நாம் அகத்திய பெருமானை நாம் நினைத்தவுடன் சொல்லிவிடுவோம். துறையூர் ரெங்கராஜ தேசிக சாமிகள் சொல்லுவார், அகத்தீசா என்று ஒரு முறை நீ கூறினால் 9 கோடி ஞானிகள் உன்னை திரும்பி பார்ப்பார்கள் என்று. அதனால் ஒவ்வொருவரும் நாம் அகத்திய பெருமானை ஒவ்வொரு நாளும் மனதார நினைக்க வேண்டும். நினைத்து ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம என்று கூற வேண்டும். ஆதலால் அகத்தியருடைய அருளும் அவர் மனைவி லோபமுத்திரையினுடைய அருளும் நாம் பரிபூர்ணமாக பெற்று வாழ்வில் நமக்கு தேவையான இக பர சுகங்கள் அனைத்தையும் பெற்று நாம் இன்று இந்த கலியுகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்கான பொருள் அனைத்தையும் அகத்தியரை வணங்க அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருவருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் அதை குறைத்து அவரவரை மிகவும் நல்வழிப்படுத்தி சந்தோஷமாக மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ வைப்பார். அதனால் அகத்தியருடைய திருவடிகளை இருக்க பற்றி கொள்ளுங்கள். ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம.